ஸ்டார்ட் பாஸ்டர். பிரியமானவர்களே, ஒரு பெரிய அற்புதமான காரியம் கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார். நான் பிறந்து வளர்ந்தது இதே பெங்களூர் பட்டணத்தில். 40 வருடம் வேதத்தை தொடாதவன் நான். பைபிள் என்றால் என்னன்னு தெரியாது. எங்கள் அண்ணன் பெரியார் கட்சியில் நான் சேர்ந்தவன். ஆனால் தேவனே இல்லைன்னு சொன்ன ஆள். ஆனால் ஒரு நாள் நம்ம ஜனங்களே என் பின்னால் நல்லா குத்தி வேதனை உண்டாக்கிட்டாங்க. ஓகே, இந்த வேதனையில் ஒரு நாள் அமர்ந்திருக்கும் பொழுது சாயங்காலம் 5 மணி வேளையில் உறங்கியிருக்கும் பொழுது கண்ணீர் மல்க நான் படுத்திருந்தேன். நான் அந்த நேரத்தில் வாசல் படி எதிரே ஆண்டவர் நின்று கொண்டு என்னை பார்த்து நகைத்தார். இவர் கிறிஸ்தவனுடைய தேவன் அல்லவோ, என்னை பார்த்து நகைக்கிறார் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் அப்படியே நடந்து வந்தார். நடந்து வந்து என் வாசலை படுக்கும் பொழுது காலை உயர்த்தி 3வது வாசல் படியில் வைத்து மார்க் 11 ஆங்கிலத்தில் 5 முறை சொன்னார். மார்க் 11 என்று 5 முறை சொன்னது மாத்திரத்தில் அவருடைய பிரசனம் வந்து என் இருதயத்தில் இருக்கிற பாரம் நீங்கி போனது. இந்த பாரம் நீங்கி போனதை என் வார்த்தையினால் விவரிக்க முடியாது. அதன் பிறகு வேதத்தை படிக்க நான் ஆரம்பித்த பிறகு இந்த இடத்துல வீட்டுக்குள்ள நான் ஆரம்பித்தேன். வாடகையில் ஆரம்பித்தேன். இந்த இடத்துல இந்த சபையை பார்க்க 2005 நான் வந்தேன். பாருங்க, என் கூட நீங்களும் வாங்க. 2005 இந்த இடத்தை பார்க்க வந்தேன். இந்த பார்க்க வரும் பொழுது ஏறி இந்த பக்கம் இடம் லேண்டு. ஆனால் இந்த லேண்டை பார்த்த உடனே பெந்தெகோஸ்து சபை, ஆவிக்குரிய சபை நல்ல சத்தத்தோடு ஆராதிக்கணும்னு சொல்லி இந்த இடத்த நான் சூஸ் பண்ணாங்க. வலது பக்கம் கிரவுண்டு, எதிரே பார்க்கு, இடது பக்கம் பெரிய பில்டிங், நிறைய கேப்பு. எந்த சவுண்டு 2000 வாட்ஸில் போட்டு நம்ம சத்தம் போட்டால் கூட யாரும் கிட்ட வந்து கேட்காத அளவுக்கு தேவன் செய்தார். காரணம், இயேசு பேசின அந்த வார்த்தை மலை போல பேசின வார்த்தை. மலை விலகும் ஒரு வார்த்தையிலே, பூமி அதிரும் ஒரு வார்த்தையிலே உலகத்தை உண்டாக்கினார். பாருங்கள், அப்பொழுது வெறும் இடமாக இருந்தது. இந்த இடத்துல தேவன் அவர் மார்க் 11 சொன்னார்ல, அவர் கழுதை மீது பூர்வம் அப்படின்னா கிழக்கு வாசல் ஆண்டவர் போனார். இந்த இடத்துல ஈஸ்டர்ன் கேட் அண்ட் சர்ச் இந்த இடத்துல கர்த்தர் மேலே சபை தந்தார். இதில் 25 பிள்ளைகளை வைத்துக்கொள்ள அவர் ஒரு பிள்ளைகளுடைய பெண் பிள்ளைகள் இல்லத்தை தந்தார். தேவன் பேசியது போல ஆண்டவர் இந்த இடத்தை தந்து அவர் வார்த்தை ஜீவன் என்று விளங்கினார். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தை நம்புங்கள். இயேசு வார்த்தை படியுங்கள், அதை தியானியுங்கள். அந்த தியானத்தின்படி அதன்படி செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்வார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.